Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஆடு மாடுகள் இன்றி விவசாயம் செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பிய சீமான், மக்களுக்கு பால், வெண்ணெய் தரும் மாடுகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பதாக வேதனையுடன் தெரிவித்தார். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் மக்களையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை தின்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவரொட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குளைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை, குறிப்பாக கொரோனா நோய் வந்த செத்த ஆடு மாடுகள் எத்தனை எத்தனை. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை புரியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை, 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராதவரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது. உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன? எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்துக் கொண்டாடுகிறார்கள். அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான். ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்துக் கொண்டாடியவனும் தமிழன் தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்றே கொண்டாடியவனும் தமிழன் தான். நோய்பட்டு மருத்துவர் இடத்திலே போய் ஒரு நோயாளி இடத்திலே, டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார், நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார், முட்டை சாப்பிடுங்கள் என்பார், கீரை சாப்பிடுங்கள் என்பார், காய்கறி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அப்படி கூட சொல்ல மாட்டார். நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எக் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து? டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. எங்க ஆத்தால போய் காட்டுல விவசாயம் பார்க்கணும், என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் எருமை பால், எருமை கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இல்லை. காரணம், நான் கருப்பாக இருப்பதால் வெறுக்கிறீர்கள். உங்கள் கடவுளின் நிறம் என்ன? உங்கள் சிவன், உங்கள் மாயவன், உங்கள் திருமால் பெருமான். மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மதிப்போடு அழைக்க வேண்டும் என்பதற்காக திரு பெரு என்று அழைத்து திருமால் பெருமாள் என்று அழைத்து வணங்குகிறீர்கள். அந்த திருமாலின் நிறம் என்ன? உங்கள் சிவனின் நிறம் என்ன? உங்கள் முருகனின் நிறம் என்ன? நீங்கள் வணங்குகிற கடவுளின் நிறத்தில் தானே நான் இருக்கிறேன். அவர்களை வணங்கி என்னை வெறுக்க காரணம் என்ன? Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.